இன்னைக்கு நாம எங்க போறோம் அப்படின்னா கேரளாக்கு தாங்க. கேரளானா கேரளாக்கு இல்லைங்க, குட்டி கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய பூலாம்பட்டிக்கு தான் போகிறோம். நம்ம மேட்டூர்லேருந்து ஓப்பன் பண்ணக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, காவேரி தண்ணீர், அது வந்து நீர்ப்பாசன வழியாக போகக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல வந்து சின்னதாக ஒரு அணை கட்டி அதை தடுத்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் பூலாம்பட்டி. நம்ம சேலத்தில் இருக்க சுற்றுலா தலங்களில் பூலாம்பட்டியும் ஒரு இடம் தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா போட்டிங் இருக்குது. நீங்கள் வந்து சண்டே அதுமா வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட போட்டிங் போகலாம். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகலாம். ஆக்சுவலாக அந்த கரை வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், இந்தாண்ட கரை வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம். நடுவில் இந்த ஆறு இருக்குது, காவேரி ஆறு. சண்டே அதுமா வந்தீங்க அப்படின்னா நல்லா வீட்டில் ஜம்முன்னு ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் வந்து மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கேயே நீங்கள் மீன் எடுத்து கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியாக ஆற்றுல குளிச்சுட்டு விளையாண்டுட்டு போகலாம். சேஃப்டியாக வாங்க, சேஃப்டியாக போங்க. அது ஏன் குட்டி கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சுற்றி ஆறு இருக்கும். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கரையாக இருக்கும். அந்த கரையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வீடு இருக்கும். வீடு, தென்னை மரம், வாழை மரம் இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த இடத்த வந்து குட்டி கேரளா அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. சென்னையில் வந்து எப்படி அந்த கடற்கரை சாலை ஈசிஆர் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரியே திட்டத்தட்ட மேட்டூர்லேருந்து அந்த பூலாம்பட்டி போகிற வழியில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தங்கரை ஓரமாகவே நம்ம போகிற மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரியே இடம் இருக்குது. அந்த வழியை நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அந்த ஆத்தங்கரை ஓரமாக இருக்க எல்லா மக்களையும் சரி, அவங்க பண்ணுற விவசாயம், கரும்பு, பயிர், இந்த மாதிரி நிறைய விவசாயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நீ பார்த்துட்டே போகலாம். இந்த பூலாம்பட்டியில் நம்ம இன்னைக்கு வந்து பன்னிக்கறி எடுத்து சமைக்க போகிறோம். பேர் என்ன சொன்னீங்க? சின்னசாமி அண்ணன் பன்னிக்கறி கடைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக கறி போட்டு வச்சுருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து இங்கே கறி எடுத்து சமைச்சு இங்கேயே சமைச்சு கொடுத்து இங்கேயே சாப்பிட்டுருக்கோம். இல்லையா? பழுவலும் தட்டாரு ஆடி கஷ்டப்படுறதா பழுவலும் தட்டாரு எடுத்து விட்டுக்கணும். அதே அண்ணி போடு சுட்டுக்குள்ள போய்கிட்டா வேண்டாமா? எலும்பு வேண்டாமா? போட்டேன் அதான் கடை பேர். என்னது கடை பேரு? உங்க பேரு? உங்க பேர்? சின்னசாமி. இஞ்சினா பூண்டு, தக்காளி பழம், கறி மசாலா, மஞ்சத்தூள், உப்பு. ஓ, இப்போ ஆல்ரெடி இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கா? ஆமா, நல்லா போட்டாச்சு. எல்லாம் போட்டீங்க. இப்போ வந்து கறி போட்டாச்சா? கறி போட்டு இப்போ சமைக்க ஆரம்பிச்சாச்சு. ஆமா. எல்லாம் ஒரு குளிர்ச்சிதான். உடல் சூடு அதிகமாயிருச்சுன்னா பன்னிக்கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்ருது. உடலுக்கு நல்லது. அப்புறம் வேற என்னன்னா கறி கடைக்காரனுக்கு நல்லது. போன வாரம் வந்தா வாரா தள்ளி விட்டா வீடியோ காமிச்சு தனியா தட்டத்திலேயே எடுத்து வச்சிருக்கிறான். வாரு வேணும்னு கேட்டு வாங்குறாங்களாடா. அது கேக்குறாங்க. பல்லு ஸ்ட்ராங் ஆகிறவனுங்களா? வாருதான் குளிர்ச்சி. அவனுக்கு 1 கிலோ எப்படி குளிர்ச்சியா திங்கிறது? 1 கிலோ வாரே அவனுக்கு வாரே இருக்க கூடாது. அந்த செக்க மட்டும் கறி மட்டும் இருக்குல்ல, உட்காந்த இடத்துல 1/2 கிலோ திங்கிறான். நம்ம 1 கிலோ வந்து கறி 1.5 கிலோ வச்சு வாறு மட்டும் இருக்கும். கொழுப்பும் வாரு இருக்கும். கறி ஒரு பீஸ் கூட எடுக்க அவன் முன்னாடி வச்சுட்டு. கொட்டைப்பாக்கா என்னையா போட்டு கொட்டைப்பாக்கா தெரியல. கொட்டைப்பாக்கா பாக்கு மரம். அந்த இதுக்கு பொங்கல் சுண்டெல்லாம் தருவாங்கல்ல, அதுக்கு இதெல்லாம் சுத்தி. இல்லடா, அந்த இது கிருஷ்ண ஜெயந்திக்கு வழுக்கு மரம் ஏறுவாங்கல்ல. இல்லண்ணா. ஆமா, சரி. லவ்ல எழுதி வச்சுக்கிறானுங்க. சரி, என்ன இது பேக் மாட்டிட்டு தெரியல, ஷார்ட்ஸ் போட்டுட்டு வரும்போதே பேக்கோடய வந்துடுறதாடா. பூலாம்பட்டி சைடு தான் இந்த பாக்கு மரம் அதிகமாகிறது. பாக்கு மரம், வாழை மரம்,
நெல் மரம் எல்லா மரமுமே விவசாயம் அதிகம். குட்டி கேரளான்னு சும்மா சொல்றாங்க, குட்டி கேரளான்றானுங்க. ஆனா பொண்ணுங்க தான் இல்லை. கறி கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இது என்ன பாக்கு மரமாடா? பாக்கு மர தோட்டத்துல கொஞ்ச நேரம் பாக்கு மரத்துக்கு பக்கமா ஏதாவது மட்டை கட்ட தென்னை மட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு படுத்துக்காங்க. காட்டுக்காரன் வந்தானா செருப்பு அடிப்பான், எந்திரிச்சு போயிருக்கு. வேற வழி இல்லை, வேற ஆப்ஷன் இல்லை. அண்ணன் கறி சமைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்ட்டாப்புல. கடை பேர் வந்து பேர் இல்லாத ஒரு கடை, அதுதான் கடை பேர். கரெக்டாக பூலாம்பட்டியிலேருந்து சென்னிமலையானூராம்பா. சென்னிமலையானூரில் வந்து பேர் இல்லாத கடை வந்து இருக்குது. இங்கே யாரை கேட்டாலும் பேர் இல்லாத கடை எங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவாங்க. கரெக்டாக நீங்கள் பேர் இல்லாத கடையில் வந்து பன்னிக்கறி வாங்கிக்கலாம். பேர் இல்லாத பன்னிக்கறி வாங்கிக்கலாம். ஏன் தம்பி பாரும் வாங்கிக்கலாம். நான் சொன்ன வீடியோ எல்லாம் போட மாட்டீங்க, சொல்லக்கூடாது. ஆமாம், சொல்றதெல்லாம் கட் பண்ணி பிடிக்காத. சரி வேஸ்டாக கறி கடைக்கார அண்ணனும் தாத்தனும் தம்பியும் ரொம்ப க்ளோஸ் ஃபிட்டு ஃப்ரெண்ட்ஸு. இல்லையா? ரெகுலராக தம்பி இங்கே தான் வந்து சண்டே ஆனால் ஒரு சூட்டை தணிக்கிறதுக்காக இங்கே வருவார். சூட்டை தணிக்கிறதுக்காக வந்து கொஞ்ச நேரத்தில் சூடு ஏற்றி விட்டுருவாரு. தாத்தா வராரு, செதற விட போறாருங்கிற மாதிரி தாத்தா வந்து சைஸாக வெட்டி நல்லா வாராப்பாவா இல்லை கறியாவா ரெண்டும் போடுறோம் பாரு. ஆனால் ஃபுல்லாக வாரா போட்டு தள்ளிடுறாரு. நாம அங்கே போயிட்டு சவுக்குன்னு மென்னுக்கிட்டு இந்த பக்கம் கடவாய் வீங்கிறோம், இந்த பக்கம் கடவாய் வீங்கிறோம். படம் போடுறது என்ன ஆகுமா ஆவாதா பாருங்க. தாத்தனையே தானே காட்டுறியே தவிர வேற எதையாவது காட்டுறியா? போறோம் தாத்தாவை தட்டி என்ன பண்ணும்? கொலைக்க சொல்றேன். போய் என்ன பண்ணலாம்னா நாமளும் ஆளுக்கு ஒரு மந்த் மொத்தம் உங்கெல்லாம் நான் கூட்டிட்டு வந்து எல்லாம் சென்சார்ல போயிடும். அதுக்கு தான் பாக்குறேன். அப்படியாவது போட்டுட்டா. நம்ம பன்னிக்கறி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அக்கா அருமையாக சமைச்சிட்டாங்க. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகுது. ஓகே ஓகே. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும். கருவேப்பிலாம் கடைசியாக தான் போடணுமா? இது இன்னும் வேற செஞ்சுட்டு இருக்கீங்க? இது வேற ஒருத்தவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே, கண்டிப்பாக பூலாம்பட்டி வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து வாங்கிக்கோங்க. இவங்களே நல்ல முறையில் அழகாக சமைச்சு தராங்க. ஓ, கரண்டிலாம் இல்லையா? இது என்னது பனைமட்டையா? உங்களுக்கு கறி கிண்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கறி சமைச்சு லைட்டாக சாம்பிள் பார்க்க கொடுத்துட்டாங்க. ஆஹா, பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக காரம் நம்மகிட்ட கம்மியாக போடுறதான்னு கேட்டாங்க. கம்மியாக போடுங்கண்ணா, ஆனால் காரம் நல்லா போட்டிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனில் உப்பு கறி செய்வோம் இல்லையா, அதே மாதிரியே இருக்குது. சூப்பர். கண்டிப்பாக பூலாம்பட்டி வந்தீங்கன்னா பேர் இல்லாத அந்த கடைக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. பேர் இல்லாத கடைன்னு கேளுங்க, எல்லாமே சொல்லுவாங்க. பேர் இல்லாத கடைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டைமு இந்த ஃபோக் சாப்பிட்டு பார்த்து பாருங்க. சூப்பர். இந்தடா நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி கேரளாக்கு. அத்தாடி என்ன அழகா இருக்குங்க நம்ம குட்டி கேரளா. சும்மாவா சொன்னாங்க குட்டி கேரளான்ட்டு? பாடுறா, சூப்பரா இருக்கு. பார்த்தா தெரியும் கேரளாவில் மாதிரியே நல்லா ஆத்தோரமாக வீடு, ஃபுல்லாக தென்னை மரம், வாழை மரம், வாழைத்தோப்பு,
தென்னந்தோப்பு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இங்கெல்லாம் விவசாயம்தான். இப்போ அருமையான ஸ்பாட்டாக இருக்குப்பா, சூப்பர் இடமா இருக்கு. கரெக்டாக அங்கே இருக்கிறதா பூலாம்பட்டி பாலம். போட்டிங் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது. மீன் நம்ம மேட்டூரில் எப்படி பொரிச்ச மீன் குழம்பு சாப்பாடு ஃபேமஸோ அதே மாதிரி பூலாம்பட்டிலையும் அந்த இடத்துல இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்ருக்காங்க, மீன் பிடிச்சிட்ருக்கவங்கக்கிட்ட நீங்கள் மீன் வாங்கி கொண்டு போய் சமைக்க சொல்லி கொடுத்து சமைச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்தாண்ட கரை, இந்தாண்ட தண்ணி, இந்தாண்ட விவசாயம். டாடா சூப்பர் சூப்பர், என்னவா இருக்குங்க. அழகாக ஜம்முன்னு இந்த இடத்துல ஒரு வீடை கட்டி காலையில் எந்திரிச்சு இப்படி வந்து ஆற்றுல குளிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். சூப்பரான இடமா இருக்குது. இப்போ தான் காடு ஓட்டி போட்டிருக்காங்க ஃபுல்லாக. அதில் பார்த்தீங்கன்னா நெல் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாக்கு மரம், வாழை மரம், நெல், இது மட்டும்தான் அதிகமாக விளைச்சல். ஏன்னா 2 சைடு தண்ணி இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூலாம்பட்டி காவேரி ஆற்றுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா பவானி மெயின் ரோடு போகுது. அந்த மலை தான் பாலமலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கு அந்த சைடு இருக்கிறது தான் பாலமலை. ஒரு நாளைக்கு நம்ம பாலமலை ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. வணக்கம். பார்த்தீங்கன்னா அட்டாடாடாடா பன்னிக்கறிக்கும் இட்லியும் அருமையாக இருக்குதுங்க. அப்படியே காலில் தண்ணியில் வந்து காலை விட்டுட்டு லைட்டாக அந்த இட்லியை புட்டு லைட்டாக அந்த கறியை வச்சு பவுஸ் அச்சா. மக்கள் சூப்பராக இருக்குது மக்கள். நம்ம ஆல்ரெடி எங்கேயும் சாம்பிள் பார்த்துட்டு வந்தோம், இருந்தாலும் வந்து அருமையாக இருக்கு. நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு. சாப்பிட்டு ஆற்றுல குடிக்க போகிறோம்.